வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். காலையிலே முட்டை எடுக்கலான்னு வந்தேன். இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறோம். அதனால் முட்டை தோசைக்காக கோழி குடாப்பில் போயிட்டு கோழியெல்லாம் திறந்து விட்டுட்டு உள்ளே பார்த்தா முட்டை இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன் நான். இதில் 3 இருக்குது. சூடாக இருக்குது, சுட சுட குடி முட்டை. அந்த பக்கம் பார்க்கலாமா? அதுக்குள்ள என்ன? இதில் 1 அம்மாடி எடுக்க முடியல. நல்லா பெரிய சைடில் பார்ப்போம். அங்கே இல்லை, மேலேயும் இல்லை. நேற்று 5 இருந்துச்சு, இன்னைக்கு 4 தான் இருக்குது. அதெல்லாம் முட்டை சைஸ் பெருசாக வந்துருக்குது. இப்போலாம் மற்ற கோழியெல்லாம் வேறு எங்கேயோ போடுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போடுறது மட்டும் கிடைக்குது நமக்கு. ஏற்கனவே எடுத்து வச்ச முட்டைலாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. ட்ரேயில் நாங்கள் அடுக்கி வச்சுருப்போம். எப்படியும் ஒரு 12 முட்டைக்கு மேலே தான் இருக்கும். இருந்தாலும் டெய்லி போடுற முட்டையும் எடுத்து நாங்கள் சேர்த்து வச்சுப்போம். எஸ்டேட்டில் கோழி, வாத்து, ஆடு இதெல்லாம் வளர்க்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான முட்டை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா நாட்டுக்கோழி சமைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம நாட்டுக்கோழி அடித்து சமைக்கலாம். எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் பார்வையில் நம்ம பார்த்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கீரை நல்லா கிடைக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுக்கலான்னு வந்தேன். மழை காலத்தில் முருங்கைக்கீரை நல்லா இருக்காதுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னு தெரியல, இன்றைக்கி பார்த்தா கீரை நல்லா இருந்துச்சு. நான் அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன், கீரை பூச்சி இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குதேன்னு சொல்லிட்டு தான் சரி முருங்கைக்கீரை இன்றைக்கி எடுக்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது கீரை. அன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கிற கீரையே நல்லா இல்லை. அதனால் வாங்காமல் நம்ம வீட்டிலையே எடுத்துக்கலான்னு வந்தேன். இப்போ பார்த்தா நல்ல முருங்கைக்கீரை இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் மீன் வறுவல், அதுதான் இன்றைக்கி லன்ச்சு. அத்தை மீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கருணக்கிழங்கு வறுத்து தந்துடுவோம். இப்போ கீரையும் முட்டையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். அதே மாதிரி தோட்டத்தில் ஏதாவது பழங்கள் இருக்கா காலையில் சாப்பிட்டேன்னு அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். பப்பாயா நிறைய இருந்துச்சு, ஆனால் மழை காலத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, அதனால் அதை எடுக்கலை நான். அன்றைக்கி எடுத்த முல்சீத்தா இன்னொரு பழத்தில் அணில் கடிச்சிருக்குது, அதை பார்த்து எடுத்துடலாம். முதல்ல எட்டுதான்னு பார்க்குறேன் எந்த இடத்துல இழுத்து எடுக்கணும். இப்போ பழுக்க அணில் என்ன பண்ணோம், இதை சாப்பிட பார்க்கும். அங்கே இருக்குது, இருக்கு. ஐயா எனக்கு எட்டாது. நான் குதித்து பார்த்தேன், எனக்கு எட்டலை. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அது பார்த்தா அணில் கடிச்ச பழம். இந்த காம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் இதில். இது பழுத்துருச்சு நல்லா. இங்கே பாருங்கள், அணில் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நம்ம அணில் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது புளிக்குது போல் வச்சுட்டு போயிட்டார். பிடிக்குதுதா, அதுக்கு பிடிக்கல போல். முட்டை இருக்கடியில முட்டை. ஆமாம், முட்டை ஒரு பக்கமாக வச்சுருக்குறேன், உடையாமல் இருக்கணும். வாங்க போகலாம். இது சின்ன அணில் இல்லை, பெரிய அணில். இங்கே வரும் அந்த அணில், அதுதான் கடிச்சிருக்குது. பல்ல பாருங்கள் எப்படி வச்சு சுரண்டி வச்சுருக்குது. அதுக்கு மட்டும் நல்லா தெரியும், பழுத்து இருந்தால் ஸ்மெல்லை பார்த்து முதல் ஆளாக நல்லா கடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். காலையில் டேபிள்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்றிட்டுருக்குறாங்க. காலையில் தோசையும் கார சட்னி தான், வெங்காய சட்னி தான் சாப்பிட போகிறோம். இங்கே வெதர் குளிரும் மழையும் கலந்து சில்லுன்னு இருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே சுட சுட சாப்பிட தான் ஆசைப்படுவோம்.
எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சாப்பிட்ற ஆசை வரும். முட்டை தோசை சாப்பிடும் நல்லா. இவன் இப்படி தான் சாப்பிடுவான். முட்டையை திருப்பி போட்டால் அவனுக்கு பிடிக்காது. அப்படியே கரு கலையாமல் சாப்பிடுவான். ஆஃப் பாயில் தான் பிடிக்கும். நல்லா இருக்கா? நம்ம நாட்டுக்கோழி முட்டை. நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். காலையிலேயே ப்ரே பண்ணிடுவோம். ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்துடுவோம். முன்னாடியெல்லாம் 7:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக 8:30 ஆகிடுது. என்னோடய ஹஸ்பண்ட் டயட்டில் இருக்கிறதுனால தான் அந்த கடலை அவங்களுக்கு. நாங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு தான் இந்த டயட் இது ஃபாலோ பண்ணுறோம். அவர் வந்து கடலை, பச்சை பயிறு அதெல்லாம் சாப்பிட சொன்னார். காலையில் தோசை, இட்லி, இந்த மாவு ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட வேணான்ட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு. காய்கறி தோட்டம் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா சில்லுன்னு வெதர் வந்து வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி கூலாக இருக்குது. மழை வர மாதிரியும் இருக்குது. திடீர்னு தூறல் போடும், சில்லுன்னு காற்றடிக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்குது. இன்னும் சரியான வெயில் வரல தோட்டத்துக்கு. கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே இருட்டிடும். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த ஜான்வரி பொங்கல்லாம் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். லெமன் கிராஸ் இது. லெமன் கிராஸ் எடுக்கலாமான்னு பார்த்தேன் டீ போடுறதுக்கு. பார்த்தா அதில் இன்னும் இன்னும் முத்தலாமா? அது முத்தலை. அந்த தண்டு தடி தடி திக்காக இருக்கும். இது இப்போ தான் சின்ன நம்ம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வெட்டி எடுத்தோம்ல, நிறைய குருத்து இருக்குது. அதனால இப்போ இனிமேல் தான் வரும். அந்த பின்னாடி சைடு நடுவில் இருக்குது. ஆமாம், பின் சைடில் இருக்கும். அது ஒரு கத்தி வச்சு தான் வெட்டணும். அங்கெல்லாம் இருக்குது. அங்கே இருக்குது. லெமன் கிராஸ் எவ்வளோ நல்லது தெரியுமா? எப்படி வாசம் பற்றி இந்த இடமே. இந்த இலையிலையும் வாசனை இருக்கும். ஆனால் இந்த இலையை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த அடித்தண்டு தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு வாழைத்தார் இருக்குது, இன்னும் முத்தில். அது பிஞ்சு கொடி காஞ்சிச்சு. இங்கே பாருங்க, கொடி காஞ்சிச்சு, காய் வந்திருக்குது. குட்டி காய் அழகாக இருக்குது. பூ வேற. அது ஒரு காய் தான் வந்திருக்குது. ஏன் அந்த கொடி காஞ்சுது? யாரோ சுத்தம் பண்ணுறவங்க கட் பண்ணிட்டாங்க. ஆனால் காய் இருக்குது. அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணோம். நான் எடுத்துகிட்டு வந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அத்தைக்கிட்ட கொடுத்தா அவங்க தான் குக் பண்ணுவாங்க டெய்லி. என்றைக்காவது நான் சமைப்பேன். ஆனால் காலையில் டிஃபன்லாம் நான் செய்வேன். லஞ்ச் மட்டும் அத்தை தான் சமைப்பாங்க. நான் கூட நின்றுருப்பேன், ஏதாச்சும் ஹெல்ப்னா செஞ்சுட்டு. நம்ம கிச்சனில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி எல்லாம் அரைச்சி எல்லாம் கொடுத்துட்டா அவங்க சமைச்சிருவாங்க. டெய்லி கேட்பாங்க என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலான்னு. நான் சொல்லிடுவேன், ஃப்ரிட்ஜில் எந்த காயெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து, இந்த காய்கறியெல்லாம் இருக்குது, இது சீக்கிரம் கெட்டுரும், இதை சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா சமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்தில் கீரை என்ன நமக்கு கிடைக்குமோ அதை பார்த்து நான் எடுத்து கொடுப்பேன், அதையும் செஞ்சுருவாங்க. டெய்லி நாங்கள் ஒரு கீரை செய்வோம், சில நேரத்தில் செய்ய மாட்டோம். நம்ம எஸ்டேட்டில் வந்து இந்த குக்கிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்மளுடைய எஸ்டேட்டு லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் குக்கிங் மூலயமா நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுப்போம். இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாம்பார் மாங்காய்க்கு எடுக்குது. இதோ இருக்கு. முருங்கைக்கீரை, அது இது கருணக்கிழங்கு.
சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வாழைத்தார் ஒன்று வெட்ட ரெடியாக இருந்துச்சு. இது வந்து சாம்ப வாழைன்னு சொல்லுவாங்க. வாழைக்காய், வாழைப்பழம் இல்லை, வெட்ட போகிறோம். இலக்கு நீ மெதுவாக இழுத்து கீழே போடாமல் ஆயிட்டுங்க. தாரை இழுத்துக்கோங்க பக்கத்தில். பார்த்து கை பத்திரம். இழுத்துட்டிங்களா? வெரி குட். வெட்டுங்க. சூப்பர். கொஞ்ச நாள் முன்னாடி இதோட வாழைப்பூவை தான் எடுத்து சமைச்சோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகவே இல்லை, மறந்தே போயாச்சு. பரவாயில்ல, ஆனால் நல்லா முத்தி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் நம்ம தோட்டத்துலேருந்து. இப்போது இதுலேருந்து வாழைக்காய் எடுத்து சிப்ஸு போட்டுக்கலாம், பஜ்ஜி போடலாம், வாழைக்காய் பொரியல் செய்யலாம். இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கலாம். நல்ல ஒரு வாழைத்தார் கிடச்சிருக்குது. பார்த்து பார்த்து மரம் உடஞ்சிட போது. இருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் அகத்திக்கீரை கேட்டாங்க, அதனால தான் எடுத்துகிட்ருக்குறோம். மரம் பார்த்திங்கன்னா உயரமாயிடுச்சு, கீரைலாம் மேலே இருக்குது. கை கெட்டின தூரத்தில் இருக்கிற கீரையெல்லாம் ஜெமி கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொன்னேன், அதான் எடுத்துகிட்ருக்குறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.